நன்மை என்ன தீமை என்ன உண்மை உறக்கச்சு. வணக்கம் உண்மையான உறவுகளே. இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமானது, குறிப்பாக பெண்களுக்கு. நீங்கள் எல்லாருமே ஒரு மறைமுகமான இடம் தான் உங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த மறைமுகமான இடத்துல தான் உங்களுக்கு அதிகபட்ச ஆபத்தே இருக்குது. அப்படி என்ன ஆபத்தை தான் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்குது. நீங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க. இனிமே நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. முதல்ல நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச இடமா இருக்கணும். ஸோ அந்த தெரியாத இடங்களுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போல்லாம் நிறைய இந்த சீக்ரெட் கேமராஸ் வந்ததும் இந்த கேமரா மூலமாக உங்களுடைய ஃபுட்டேஜை எடுத்து அதில் இருந்து பிளாக்மெயில் பண்ணி அதில் மணி கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சேஃபாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதில் இருந்து தவிர்த்து வர முடியும். சில நபர்கள் துணிச்சலாக வெளியே வருவாங்க, சில நபர்கள் அந்த பிளாக்மெயிலுக்கு ஏற்ற மாதிரி வழி நடந்துருவாங்க. ஸோ அந்த வாய்ப்புகள் அதில் கொடுக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி இடங்களில் முக்கியமாக இந்த கண்ணாடிங்கிற ஒன்று தான், உங்களை முகம் பார்க்குற கண்ணாடி தான் உங்களுக்கு முகம் பின்னாடி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் நிறைய கேமராஸ் மூலமாக பார்க்கலாம், ஆப்ஸ் மூலமாக பார்க்கலாம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் பொய்யா தான் நிறைய இடத்துல இருந்திருக்கு. ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே, ஒரு ஹோட்டல் போய் அங்கே ஸ்டே பண்ணாலும், இல்லை ட்ரெஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க, அந்த வாங்க போகிற இடத்துல நீங்கள் ட்ரையல் பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ அந்த இடத்துலையும் மிரர் இருக்கும். இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம எப்படி தான் கவனமாக இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த கண்ணாடியை தொட்டு பார்த்தா போதும். பார்த்தா மட்டும் அது பொய்யா அது மெய்யாங்கிறது தெரியாது. தொட்டு பாருங்க, அது மெய்யா அது பொய்யான்னு தெரியும். நீங்கள் இந்த கண்ணாடி பக்கத்தில் போயிட்டு நீங்கள் இந்த கண்ணாடியை ஒரு விரலால் மட்டும் தொடுங்க, அதனுடைய கேப் கிடைக்கும். ஸோ உங்களுடைய விரலுக்கும் கண்ணாடியில் தெரிகிற விரலுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கும். ஆனால் அதே இது ஒரு கேமரா மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு மிரராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த கேப் இருக்காது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இது அழகாகவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கேப் இருக்கா இல்லையாங்கிறது. இது போகிற எல்லா இடத்துலையும் அந்த கண்ணாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு கிடைக்குது, உங்களுக்கு இந்த விரல் ஒட்டுது, இந்த கேப் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நேரடியாக நீங்கள் கால் பண்ணிடுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிடுங்க. டைரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிடுங்க. கால் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, இப்படி நான் இந்த இடத்துக்கு வந்தேன், பட் இந்த இடத்துல இது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ டவுட்டுன்னு மட்டுமே சொல்லுங்கள். ஏன்னா கன்ஃபார்ம்னு நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல அது இல்லைன்னா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி தயார் ஆகிட்டாங்கன்னா, அப்போது உங்கள் மேலே தான் அது பழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், மற்ற நேரம் வர்றதுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டவுட்லேயே சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் அது உண்மையாக இருந்தாலும் மாட்டிப்பாங்க, அது பொய்யாக இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ மெய்யை நம்ம உறுதியாக சத்தமாக சொல்லும்போது அந்த மெய்யவே பொய்யா உருவாக்குறதுக்கு தான் இந்த காலம் உருவாகிட்டு இருக்கு. அது எல்லா நபர்களுக்குமே தெரியும். ஸோ கவனமாக இருங்க, சரியாக செயல்படுங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா உண்மை உறக்கச்சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.